ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுக்காக மிக முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் கடந்த மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோவையில் தொடங்கி வைத்துள்ளார். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் பொதுமக்களை சென்றடையும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் மற்றும் நாள் எது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிசம்பர் 18ஆம் நாள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இடம் கோவை. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா என்னும் இடத்தில். அடுத்து, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் வரும் 7, 8ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. வரக்கூடிய தேர்வில் இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்றது? சென்னை. நேரம் தவறாத விமான நிலையங்களுக்கான பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதில் அமெரிக்காவின் விமான நிலையம் முதலிடத்தில் இருக்குது. ஹைதராபாத் விமான நிலையம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. அதற்கடுத்து 3ஆவது இடத்தில் உள்ள விமான நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. பெங்களூருவில் உள்ள கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் இந்த பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. கூடுதல் நடப்பு நிகழ்வுகள். பி.ஆர். கம்போஜ் என்பவருக்கு MS சுவாமிநாதன் விருது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பி.ஆர். கம்போஜ் என்பவருக்கு MS சுவாமிநாதன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடற்படை கருத்தரங்கின் 8வது தலைவர்கள் கூட்டம் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்றது. இந்திய பெருங்கடற்படையின் கருத்தரங்கத்தின் 8வது தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? தாய்லாந்து. அடுத்து, தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நீதிபதி சஞ்சீவ் கன்னா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நீதிபதி சஞ்சீவ் கன்னா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். குஜராத்தின் துவாரகாவில் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. டிசம்பர் 18, 2023இல் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.